ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஜி கேமிங் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம ஸ்டீல் த பிரெயின் ராட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வந்த உடனே ஒருத்தன் என்னுடைய பிரெயின் ராட்டை தூக்குறதே குறியா நிற்கிறான். அதுவும் சூப்பரான ஒரு பிரெயின் ராட்டை எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ரீபத் பண்ணிட்டேன். வீடியோவில் காட்டையில் பார்ட் 1 முடித்த அப்புறம் ரீபத்தை பண்ணிட்டேன். அதனால் ரீபத்தை காட்ட முடியல பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ரீபத் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரெக்யூர்டு தெரியல, பார்க்கணும். அதுக்கு முன்னுக்கு இப்போ நாங்கள் பர்ச்சேஸை போய் ஆரம்பிச்சிருவோம். இந்த பேஸுக்குள்ளே ஒருத்தர் நின்றான், போயிட்டான்னு தெரியல. போயிட்டான் போல். ஓகே, அவன் போயிட்டான் போல். நம்ம அங்கால அப்படியே போயிட்டு வண்டியாச்சும் ஒருத்தர் ஸ்டீல் பண்ண பார்ப்போம். இல்லைன்னா ஏதாச்சும் வேண்டுவோம். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மக்கிட்ட இப்போ 1 lakh இருக்கு, 2 lakh கிட்டே இருக்குது. பட் இப்போ 2 lakh வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த ஃபைட் பண்ணுறதுக்கான பொருட்கள்லாம் எடுக்கணும். ஆனால் அதுக்கு காசு இல்லை. அதுக்கு மில்லியன் கணக்கில் கேட்குறாங்க. ரீபத்துக்கான ரெக்யூர்டு 1 பில்லியன். 1 பில்லியன் பேருந்து பொம்பினி குசினி என்ற அந்த மித்திக்கல், அது மித்திக்கல் எடுக்கணும். அது அந்த பொம்பினி குசினின்றது அது எடுத்துடலாம், ஸ்டீல் பண்ணி கூட எடுத்துடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணால் நெட்டு லேக் அடிக்குது. ஓகே, நெட்டு லேக்காக இருக்குது. ஓகே, இந்த பேட்டை தான் இப்போ வச்சு முடிச்சுட்டோம். பிரெயின் ராட் கார்டு தூக்கணும். அடிச்சுட்டான்டா. இருந்தாலும் பரவாயில்ல, கையெல்லாம் இருக்குது. ஓகே, ஓடி பூட்டிட்டான். ரீசெட் கேரக்டர் கொடுத்து போயிடுவோம். ஏன்னா நம்மளே தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஓகே, வந்தாச்சோ நம்மளே திறந்துருச்சு, தூக்கிட்டு ஓடிடுவானுங்க. ஓகே, இப்போ ஏதாச்சும் வருதா? இப்போ இதான் அந்த கேண்டி ஈவெண்ட் வருதுங்க. ஆனால் வந்துருச்சுங்க, லெஜெண்டரி தூக்கியாச்சு. வந்த உடனே தூக்கிட்டேன். இதை கூட விட்டு வைக்க மாட்டானுங்க, வந்துடுவானு. அதுக்குள்ள நம்ம போய் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னா காசு வேணும். இப்போ இந்த கோய் பம்போ இது என்ன பேருண்டே தெரியல, அது வேண்டியாச்சு. அது வேண்டுறதுக்கு தான் நம்மகிட்ட காசு இருக்குது. அதையாச்சும் வேண்டிய அப்போ தான் ஸ்பீடாக ஓடலாம் அண்ட் ஜம்பிங் பண்ணலாம். அதை வேண்டி தான். யாராவும் ஏதோ கோழி மாதிரி இருக்கான். கோழி தான் போல, கோழி மாதிரியே இருக்கான். ஓகே, நம்ம டைம் இருக்குது. கலெக்ட் பண்ணுவோம். இது காசு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண 1 மில்லியன் வந்துச்சுங்க. 1 மில்லியன் அவ்வளோ பெருசெல்லாம் இது என்ன வர்த்தே இல்லை. பட் தூக்க ட்ரை பண்ணினாலும் முடியாது. நான் பூட்டிட்டான். ரீசெட் கொடுத்துட்டு ஓடுவோம். ஓகே, என்னடா வருது? ஓகே, வந்துட்டு. ஓகே, வளரினா கேப்பச்சினா தூக்கணும். இது நம்மளுக்கு தான் வேணும். வளரினா கேப்பச்சினா எனக்கு தான் வேணும். டே விடுங்கடா. வளரினா கேப்பச்சினாவை அடி செத்து போ. வளரினா கேப்பச்சினா எஸ், கேப்பச்சினா வந்துடுச்சு. ஓகே, கேப்பச்சினா வந்துடுச்சு. இப்போ நம்ம டைம் இருக்குது 20 செகண்ட்ஸ் கிட்ட. பட் நிற்போம், சும்மா நிற்போம். ஓகே, லெஜெண்டரி நம்மளுக்கு லக்கு இருக்குது. லெஜெண்டரியை தூக்கு. என்னடா வந்துச்சு. லெஜெண்டரியை தூக்கியாச்சு. ஓகே, நம்முடைய மூடிட்டு எப்படியாச்சும் ஸ்டீல் பண்ண முடியுதா, எந்த இது லெஜெண்டரியாக வருதான்றதை போய் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இல்லைன்னா ஸ்டீல் அப் பண்ணுறோம். ஓகே, நம்ம மாடியில் ஒன்றுமே இல்லை, போகவே வேண்டாம். இப்போ இந்த சர்வரில் அவ்வளோ ஒருத்த மட்டும் அந்த இது வச்சுருந்தேன், பிரெயின் ராட் கார்டு. அதை மட்டும் தூக்கிட்டோம்னா சூப்பர். இந்த ரீபத் பண்ணுறதுக்கு முன்னுக்கு அதே பிரெயின் ராட் கார்டு மாதிரி தான் நானும் வச்சுருந்தேன். ஆனால் அதை விட கூடையாக எடுத்தேங்க. ட்ரல்லெல்லாம் டைமண்டில் எடுத்தணும். ஆனால் ஒரு யூஸும் இல்லை. ஒருத்தவங்க ஹார்ட்டியை போட்டுட்டு போயிட்டான். ஓகே, காசு இருக்குது 1 மில்லியன். ஆனால் எக்யூப்மெண்ட்ஸ் அவ்வளோண்டு வேண்ட முடியாது. அதை வச்சு ஏதாச்சும் ஃபைட் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வேண்டும்.
என்ன சோழி முடிஞ்சு அடிக்க வலிக்கிட்டுருவானு. இப்போ நம்ம இப்போ அவளாண்டு மித்திக்கல் அதெல்லாம் இல்லாததுனால இவங்களை உயிரோடு விட்டுருக்குறாங்க. இல்லைன்னா வந்து அடிச்சு கொண்டே நிற்பானுங்கள். இந்த கடுப்பு தான் வரும். டீம் சீஸு வேண்டாம். என்னது இது? என்ன பேர்? என்ன பேர் தெரியல. என்ன பேர் வாயிலே வருதில்லை. திரும்ப டீம் சீஸ் வேண்டாம். டீம் சீஸை தராதீங்களா, எனக்கு வேண்டாம். ஓகே, டைம் இருக்குது, போவோம். ஒரு ஈவெண்ட்டையும் காணலையே. அதோட புதுசாக அப்டேட் விட்டுருந்தானுங்களா? நான் அப்டேட் விட்டு அந்த நாள் நேற்று தான் அப்டேட் விட்டானுங்க. நேற்று சும்மா செம்மையாக இருந்துச்சு. அந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் நம்ம பார்ட் ஒன்லாம் வந்து பட்டாசு அதுன்னு சத்தமாகவே இருந்துச்சு. அதில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம போட்டிருந்தேன். காரணம் என்னென்னா எனக்கே தெரியாது. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம போட்டதுக்கான காரணம் எனக்கே தெரியலை. நான் கொடுக்கலாமா கொடுக்கவேணாமன்னு யோசிச்சேன்னு பேருந்து அப்படியே போட்டு விடுவோம். சும்மா போட்டு விடுவோம்னு போட்டேன்னா இனி வாய்ஸ் ஓவர் போட்டு தான் வரும். இந்த வீடியோக்கு ஒரு 5K டார்கெட். இது 5Kன்றது 5 லைக் டார்கெட். ஜஸ்ட்டு 5 தான். போட்டு விட்டிங்கன்னா அடுத்த பாட்டு கன்ஃபார்ம் வந்துடும். இப்போ அந்த 5 லேக்கு வந்து வாயில் வருது. 5 லைக்கு வந்து முடிக்குதோ அப்போ தான் பார்ட் 2 வரும். இன்னும் பார்ட் 3 இன்னும் அன்றைக்கு வாயெல்லாம் வளருது. ஐயோ. ஓகே, வேறு எவனாச்சும் நல்லதாக வச்சுருக்கிறானா பார்ப்போம். எவனாச்சும் நல்லதாக வச்சுருக்கிறானா? கேண்டி மியூட்டேஷனில் 2-3 வச்சுருக்கோம். பரவாயில்ல. நியூவாக வந்தது வந்து வெள்ளரினா கேப்பச்சின்னா இப்போ இந்த இன்னொரு பறவை. ஓகே, இப்போ ஓகே இவனோட இது. ஓகே டைனோடோஸ்டரினோ இல்லை சிங்கம் தான் போகணும். ஓ மை காட், சிங்கம் எடுத்துருக்கலாம். சிங்கம் தான் புதுசாக இப்போ அப்டேட்டில் வந்தது. இருந்தாலும் அவனே வந்து அடித்து போட்டு போயிட்டான். இருந்தாலும் தூக்கிட்டு ஓடுறாங்க. ஓகே, நம்ம சிங்கத்தை தூக்கிடுவோமா? ஓடி இவ வாரான்யா, தூக்கியாச்சு. எஸ், போடு, தூக்கிட்டோம். ஓகே, தூக்கியாச்சு. அவன் கடுப்பில் இருப்பான். அவன் இன்னொருத்தன் தூக்கிட்டு ஓடிட்டான். ஆனால் அவன் அடிக்கிற சாக்கில் நம்மளை விட்டுட்டான். ஓகே, பரவாயில்ல, தப்பிச்சிட்டான். தூக்கியாச்சு ஒரு லெஜண்டரிய. இன்னும் பெருசாக தூக்கும். ஒரு பிரெயின் கார்டை தூக்கிட்டோம்னா ஈஸியாக 1 பில்லியன் வந்து அடுத்த ரீபத்தையுமே பண்ணிடலாம். ஆனால் இந்த வீடியோ ரீபத் பண்ண முடியாது. இதில் வந்து டாப்பு 1 எனக்கு இந்த 4th நம்பரில் இருக்க அந்த பிளேயர் எனக்கு தெரியும். நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அந்த வீடியோ தான் நெடுகல்னு யூடியூப்பில் பார்த்துருக்கேன். ஓகே, இந்த முடிடும். என்ன அந்த லீடர் போர்டுக்கு போனால் என்ன நம்பருண்டே தெரியல. ஏதோ QAன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. எனக்கு பில்லியன் குவாட்ரில்லியன் அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலாம் வராது ப்ரோன்ற மாதிரி தான். ஓகே, இப்போ அவ்வளோண்டு இல்லை. இந்த சர்வரில் வந்துருச்சு. வருது இல்லைன்னு சொல்ல லெஜண்டரி வருது. நான் வேண்டிதான் ஏன்டா பண்ணுறீங்க? நான் பண்ண வேண்டாத. ஓகே, இது எனக்கு கிட்ட வந்து அடிப்பேன். ஃப்ரோகி கிட்ட வந்தா அடிப்பேன். ஓகே, ஓகே, இவன் வீட்டை தான் அப்போது. ட்ரொல்லெல்லாம் வச்சுருக்கான். சூப்பர். அவங்க வீட்டுக்கு போனோம்னா சூப்பர். ஆட்டையை போட்டுட்டு வந்துடலாம். பட் திறந்தா தான் எவனும் இல்லை. திறந்து அடுத்த செகண்டே மூடிடுவானு. வண்டிக்கு டைனோடோஸ்டரினோன்றது இருக்குது. அடுத்து ஏன்டே திருடாதீங்கடா, அடிக்கணும். நான் மட்டும்தான்டா திருடுவேன்டா. ஒருத்தன் திருடக்கூடாதுடா, கடுப்பு இருக்குண்டா. இப்படிலாம் சொல்ல மாட்டேன் ப்ரோ. ஓகே, இந்த கையை வேண்டியாச்சு ஐஸ். இனி அடிக்கிற அடியன்னு மிடி மாதிரி உள்ள போகுது எல்லாருக்கும். ஓகே, இந்த கிளாத்து அண்ட் இந்த பாம் எங்கேயாச்சும் யாருக்கு பார்த்துருக்குங்களா? பார்த்துருந்தா கமெண்டில் போட்டுவிடுங்க.
நான் இந்த மாமங்கே பார்த்துக்கேன், பேர் மட்டும் மறந்து போச்சு. ஓகே, இதை வச்சு ஒருத்தனை அடித்து பார்க்கணும். இவன் அடிப்போம். இன்னும் அடிபடுதில்லை. என்னடா இது அடிபடுறது இல்லை? ஓ, நம்மளோட ஓப்பன் ஆகிட்டு மட்டும். என்னடா இது அவனுக்கு அடித்தா அடிபடுறது இல்லை. அப்போ அடி அடி. யோ, க்ளோனா? க்ளோன்? ஆமாங்க, க்ளோனுங்க. அடிச்சிங்க பாருங்க, இவங்க அடித்தா கூட இங்கே இதாகவே இல்லை. க்ளோன். ஐயோ, இந்த கேமில் க்ளோன் ஆக்குறது கூட இருக்குது. ஓகே, ஒன் அடிப்போம். என்ன இவ்வளோ தூரம் தான் பறப்பானுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ரீபத் எடுத்தாத்தான் நல்லா பறக்கிற மாதிரி எடுக்கலாம்ல. அடித்தா பறப்பாங்க. எனக்கு என்னெல்லாம் ஒருத்தன் ரெயின்போ மாதிரி கையில் வச்சு கையொண்டு வச்சு அடித்தான். நான் பறந்து போய் பிரெயின் ராட் இந்த ஆள் பேஸையுமே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு பறந்து போய். ஓகே, நம்ம கிளாத்தை பயன்படுத்துவோம். அது இன்விசிபிள்ன்றதுனால அதை பயன்படுத்தி வேறு ஒன்றையாச்சும் நல்லதாக வச்சுக்கிறான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம கிளாத்தை போட்டுட்டு சாட்டன் லவக்கா சட்டரித்தா ஏதோ ஒரு பேர். வந்துட்டான். அவன் கேமை விட்டு ஓடி போயிட்டாங்க. திரும்ப வேறு ஒருத்தன் வந்துட்டான். இது என்னுடைய பேஸ் மாதிரி இருக்குது, ஆனால் என்னுடைய இது இல்லை. வேறு ஒருத்தன் வந்துட்டான். இப்படி தான் பக்கில் நானும் உள்ளுக்க வரும்போது இந்த பேஸுக்குள்ளே 2-3 பேர் நிற்பானுங்க. பார்த்தா என்னென்ற அவனுங்கள்ன்ற மாதிரி இருக்கும். இப்போத்தான் அவனுக்கு புரியுது. ஆனால் அவனுடைய சேட்டனை போய் எடுத்தவொன்னே ஓடிட்டாங்க. அவனை எடுத்த அப்புறம் ஓடி இருந்தாண்டா நம்ம தூக்கிட்டு வந்திருக்கலாம். அவனை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஓடிட்டான். அதுவும் செம்ம ரேர். அது சீக்ரெட். இந்த கேம்லேயே சீக்ரெட். இந்த கையை வச்சு என்னத்தை தான் பண்ணுறது? நானும் பார்க்குறேன், இந்த கையில் என்னத்தை தான் இருக்குது. எந்த யூஸுமே இல்லை இந்த கையை வச்சு. நானும் பார்க்குறேன். ஓகே, சிம்பான்சி பண்ணி கம்மிங் மை பேஸ். இது வேண்டாம். ஓகே, இங்கே போயிட்டு எதுவும் வேண்டாம். நீமா ஸ்லாப்பு வேணும். ஓனடா. ஓகே, வேறு எதுவும் தேவையில்லை போல். தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிட்டு போ. ஓகே, ட்ரல்லா தூக்கிருக்கலாம், போச்சுது. ஓகே, சூப்பர் ப்ரோ. என்ன இது ஸ்பைடர் வெப்பு மாதிரி போய்க்கு நிற்கிது. பார்ப்போம், சில பேர் பிடித்த அந்த கயிறு மாட்டிட்டு ஒருத்தனை பிடிச்சி இழுத்து கொண்டு போவாங்க, பார்த்துருக்கேன். ஆனால் இதுதான் அது போல். ஆனால் என்னென்னு இதை ட்ராப் பார்க்குறது, என்னென்னு அவனுங்களை பிடிக்கிறது, அதை வச்சு ஸ்டீலிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஒருத்தன் ஒன்று எடுத்தவங்க நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துங்க. ஒருத்தன் ஒன்று எடுப்பான், ஒன்று ஸ்டீல் பண்ணும்போது இன்னொருத்தன் அவன் அந்த இதில் இந்த வெப் இந்த ப்ளூ கலர் கையை வச்சு அவனை இழுத்துக்கொண்டு போய் அவனோட பேஸுக்கு போய்ட்டு அவனை ஸ்டீல் பண்ணிடுவான். அது வேகமாக போயிடும். அப்படி நிறைய வேலைகளை கட்டி ஸ்டீல் பண்ணாங்க. அதுக்கு 2 பேர் வேணும். நான் ஒருத்தன் தான் நிற்கிறேன், அதெல்லாம் பண்ண முடியாது. ஓ, ஆக்டோபஸ். ஐயோ, என்னையா இது? என்ன அப்போ அடித்தது? ஓ, பொம்பினி குசினி. எனக்கு இது வேணும். எனக்கு இந்த 2மே வேணும். எவனாச்சும் எடுத்தீங்கன்னா அடிப்பண்டா. நோடா தம்பி. நோடா. நீ அவன் அடித்தா மட்டும் நான் பறக்கிறேன். என்ன அந்த கையில் ஒரு வச்சுக்கணிக்கானு. ஐயோ எங்கேயா நான் பறக்கிறேன்? ஜப்பானுக்கு போகிறோம் போல. ஓகே. ஐயோ, சத்தியமாக கடுப்பாகுது. இவன் வர சும்மா கடுப்பில் நிற்கிறேன்னு அடிச்சுக்கொண்டு நிற்கிறானுங்க. நம்மளோட ஓப்பன் ஆயிடுச்சு. சூப்பர், தூக்க போகிறான். வந்துட்டோம். ஓகே, ஆனால் தூக்கிறான். தூக்க முடியாது தம்பி, வச்சுட்டு கிளம்பு. அடுத்த கிளம்பு. அச்சடியில் பறந்துட்டான்யா. எங்கேயா அவன்? பறந்து போயிட்டானா என்ன? இங்கே நிற்கிறான், அதானே பார்த்தேன். என்ன பேர்? போயிட்டான். பேரை பார்த்துட்டு அவனுடைய பேஸை போய் ஆட்டியே போடலான்னு ஒருத்தன். ஓகே, அவனுக்கு பேர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஓ, பக்கமா ஒருத்தன் கோகோ ஃபேண்டோ எலிஃபண்டோ வச்சிருக்கிறான். தூக்கிறோம்டா, லக்கு தான்.
ஓகே, இந்த பேஸில் ஸ்டீல் பண்ணவே முடியாது. என்ன? ஓ ஓ ஓகே 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 கூல் கூல். பூட்டிட்டான். சரி, பரவாயில்ல. நம்மளுடைய பேஸில் போயிட்டு டைம் எவ்வளோப்பா இருக்குது? 60 கிட்ட இருக்குது. ஓகே, 1 மினிட் இருக்குது. என்ன இது கையில் நானும் மாட்டி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் ஒர்க் ஆகுதில்லை. டீம் சீஸ் வேண்டாம், கேப்பச்சினோ அசசினோ வேண்டாம், டீம் சீஸ் வேண்டாம். ஏண்டா டீம் சீஸை தவறீங்கள்? ஓகே, நம்மளுடைய பேஸுக்கு போவோம். இங்கே டைம் இருக்குது. அதனால் வேறு எதுவும் பேஸ் இருக்குதா இதில்? பேஸ் வேறு எவனாச்சும் பேஸில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குதா பார்ப்போம். ஓகே, நானும் தேடுறேன், ஒன்றையும் காணல. ஓகே, இந்த ட்ரல்லா மட்டும் தூக்கிட்டோம்னா ஈஸியாக அப்படியே 1 பில்லியன் சப்பையாக எடுத்துடலாம். பட் தூக்க விட மாட்டாங்க. நம்ம ஸ்டீல் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக தான் இந்த கேமில் இருக்குது. ஏன்னா ஒருத்தங்க கூட ஸ்டீல் பண்ணால் விட்றான் இல்லை, வந்துடும் ஒன்று ஸ்டீல் தொட்ட உள்ளுக்க போய் அவங்களுக்கு. இப்போ நாங்கள் ஸ்டீல் பண்ணும்போதே அவங்களுக்கு இப்போ போயிடும் மெசேஜ், உங்களுடைய ஒருத்தர் ஸ்டீல் பண்ணிட்டான், உங்களுடைய ஒருத்தன் எடுக்கிறான், 2 மெசேஜே போயிடும் அவங்களுக்கு. என்னையா டான்ஸ் ஆட விட்றேன், நீ டான்ஸ் ஆடுறா? ஓகே, அதெல்லாம் நான் கேப்பச்சினோ கோல்ட். இன்னும் கேப்பச்சினோ எனக்கு தாண்டா. கேப்பச்சினோ இட்ஸ் மை ப்ரோ. நோ கேப்பச்சினோ இட்ஸ் மை கேப்பச்சினோ. போச்சு. ட்ரல்லா வச்சுக்கொண்டு கேப்பச்சினோலாம் எடுக்கிறடாடி, ஓகே நியாயமாக இருக்குதா? ஓகே, என்ன பண்ணலாம் இப்போ? இந்த பன்னிவரும் உள்ளுக நிற்கிறான். எது உன்னுடைய பேஸாக இருக்கும்? பேரை பார்த்தா சர்ச் பண்ண. ஓகே பொம்பளை ஜீரோ கொடுக்க பூட்டிட்டான்டாடி. இதுதான் அந்த பிராண்ட் நியூ இது மித்திக்கல். உன் கையில் வச்சுருக்குது அந்த மித்திக்கலை தூக்கம். மித்திக்கல் இப்போ வந்தால் இந்த கேமில் மித்திக்கல் வந்தால் விடவே மாட்டாங்க. அதுவும் பிரெயின் ராட் கார்டெல்லாம் வந்தால் மாட்டியால் கணக்காக சண்டை ஓட்டுக்கொண்டே நிற்பானுங்க. பிரெயின் ராட் கார்டு எனக்குதான். அதோட நியூ அப்டேட்டில் இப்போ ஒரு சீக்ரெட் ஒன்று விட்டுருக்காங்க, புது சீக்ரெட்டு. அந்த சீக்ரெட் ரெயின்போவில் மட்டும் எடுத்தோம்னா 500 மில்லியன் 1 செகண்ட்ஸுக்கு 500 மில்லியன்னா என்னுடைய பேஸ் ஏற்கனவே 6 into மல்டிப்ளேயரில் இருக்குது. 6 into மல்டிப்ளேயர்னால் 500 பார்த்தா 3 பில்லியன் 1 செகண்டுக்கு. 1 செகண்டுக்கு 3 பில்லியன் கிடைக்கும். 3 மில்லியன் ஈஸி. ஐயோ, என்னையா இது? என்னுடைய வீட்டுக்குள்ள 2 பேர் நிற்கிறானுங்க. ஹவு ப்ரோ, எப்படி தான் அவருக்கு வந்தவனுங்கள்? ஓகே, அவனுங்களை விடக்கூடாது, நம்ம போய் இப்போ பாட்டியை போடக்கூடாமல் தடுத்துறோம். ஓகே, ஒருத்தன் அப்போதேருந்து இங்கேயே நிற்கிறான். இந்த வீட்டிலேயே ரூம் போட்டு தங்கிட்டான் போல். ஓகே, வேறு எதுவும் வருகுதா? ஓகே, லெஜெண்டரி. பரவாயில்ல, நம்மளுக்கு லக்கு ஓரளவாச்சும் அடிக்குது. நம்ம லெஜெண்டரி எடுத்தால் இன்னொருத்தன் எடுத்துடுறான் ஈஸியாக. விட்றானே இல்லை எடுக்கிறதுக்கு. லெஜெண்டரி எடுக்க விட்றானே இல்லை, மித்திக்கல் எடுக்க விட்றானே இல்லை. அடுத்தது வந்துடுச்சு தான் எனக்கு. எவனாச்சும் தான் ஸ்டீல் பண்ணலாம்னு பார்க்குறேன். ஒருத்தனாலையும் இப்போ கிட்ட இருந்தால் தான் ஸ்டீலே பண்ணலாம். தூரம் இருந்தால் ரொம்ப 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 கஷ்டம். தூரம் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஓகே, தூரம் இருந்தாலும் கஷ்டம், கிட்ட இருந்தாலும் ப்ரோ பிளேயராக இருக்கக்கூடாது. ப்ரோ பிளேயராக இருந்தால் ரொம்ப 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 கஷ்டமாக போயிடும் ப்ரோ. ஓகே, நம்மளுடைய பேஸ் இங்கே இருக்குது. நம்மளுக்கு முன் வீட்லேயும் ஒருத்தன் பேஸ் வச்சுக்கான். மித்திக்கல் வச்சுருக்குறோம். மித்திக்கல் லெஜெண்டரி. மித்திக்கலை தான் தூக்கணும். ஆனால் லெஜெண்டரி தான் இப்போ புதுசாக வந்திருக்குது. இருந்தால் நம்ம ஒரு லெஜெண்டரி ஏற்கனவே இன்னொருத்தன் ஸ்டீல் பண்ணி வச்சிருக்கோம். அதனால் மித்திக்கலுக்கு இந்த மாதிரி ட்ரையை போடுவோம். அடிச்சிட்டான்.
தூக்கு 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 தூக்கு. தூக்கியும் எந்த பிரயோஜனம் இல்லை, போகலையா? ஐயோ, நம்மளுடைய இது திறந்திருக்குமா துறக்கல். சூப்பர், பரவாயில்ல. 20 செகண்டுக்கு முன்னுக்கே வந்துட்டோம். ஓகே, வேறு ஏதாச்சும் ஒரு இருக்குதா? வேறு ஏதாச்சும்? பொம்பரடியிலோ குரோக்கடியிலோ ப்ரோ. இட்ஸ் மை. நான் தூக்க போகிறேன். ஓகே, கூல். விடு. யா, போடு. தூக்கிட்டேனா தூக்கலையா என்னன்னு தெரியல. ஓகே, இது லாக் பண்ணிட்டு மேலே தான் பார்க்கணும். மேலே மட்டும் தூக்கிட்டேன் கைஸ். தூக்கியாச்சுங்க ஈஸியாக. ஆனால் ஈஸியாக இல்லை, கஷ்டம் தாங்க, ஹார்டாக தான் இருக்கும். பட் அவன் கொஞ்சம் தூரத்தில் இருந்ததுனால தூக்கியாச்சு. இதே அவன்கிட்ட இருந்தாண்டா வந்து பவரை அடிச்சிருப்பான். சில பேருக்கு வந்து பவர் இருந்தால் ஈஸியாக பண்ணி விட்ருவாங்க. இந்த பாம்பு போட்டு விட்டா டான்ஸ் ஆட விட்டுருவாங்க. இப்போ ஸ்டீல் பண்ண மாட்டாங்க, அதனால் அப்படி பண்ணி விட்ருவாங்க. ஓகே, 2 பிரெயின் ராட்டை இப்போ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நம்ம சிம்பான்சி பனானியும் இந்த இன்னொன்றும் வந்து அப்புறம் ஃபுல்லாகிட்டு பிளேஸு. இப்போ வேறு எதை சேல் பண்ணணும்? ஏதாச்சும் ஒன்று சேல் பண்ணணுமே. ஷிப் கிராப்ராக்கா டாப்ரா போகுதே. எதை ஷேல் ஒன்று தான் சேல் பண்ணணும். ஷேல் வாயிலே வருது இல்லை, சேல் பண்ணணும். சிலது வாயிலே வருது இல்லை எனக்கு. ஓகே, அதுவும் கோல்டு செம்ம காசு வரும். இதுலேயே எடுத்துடலாம் நிறைய காசு. இதெல்லாம் இன்னும் ஒன்று சொல்ல மறந்து விட்டேன். உங்களுக்கு வந்து ரீபக் பண்ண மேல் ஃப்ளோர் வந்து அன்லாக் ஆகும். அதே நேரம் வந்து ரீபக் பண்ண உங்களுக்கு செகண்ட்ஸும் கூடும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஐயோ என்னுடையது ஏண்டா வேண்டுங்க உண்ட கதைச்சா அந்த டாப்பிக்காக எடுத்து கதைச்சா கதைக்க விடுறானு இல்லை, உண்டை வேணா அதை தூக்கி கொண்டே நிற்கிறானு. ஓகே, இப்போ நான் தூக்கிட்டு போட்டும் நம்ம இதை எடுப்போம். ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ரீபத்து பண்ண இப்போ ஒரு ரீபத்துக்கு வந்து 10 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேமுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஜஸ்ட்டு 1 மினிட் தான் தருவாங்க. ஆனால் இப்போ என்னுடைய பார்க்குறீங்களா எவ்வளோ மினிட்ஸ் இருக்குதுண்டு உங்களுக்கே பார்த்து. எனக்கு வந்து இப்போ 2 மினிட்ஸ் இருக்குது. இதே மாதிரி வந்து ஃபுல் மேக்ஸ் ரீபக் பண்ணால் எவ்வளோன்னு தெரியல எனக்கு. நான் இப்போ இந்த பக்கம் இது போகுது, ஆனால் அதை வேண்ட விட மாட்டாங்க. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போமா வேணாமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐயோ, கிட்ட போனாலே அடிக்கிறானு. இந்த ஆயுதத்தை நான் கன்ஃபார்ம் வேண்டியே ஆகணும். கிட்ட போனால் அடிக்கிற மாதிரி ஒரு ஆயுதம் கொண்டு வச்சுக்கிறாங்க. என்னண்டா போனால் அப்படி அந்த ஆயுதத்தை எடுத்து அடிச்சுக்கொண்டே நிற்கிறாங்க. கடுப்பு தான் வருது. இந்த லெஜெண்டரி ஒரு லெஜெண்டரி. ஓகே, இப்போ என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணோம்? லெஜெண்டரி இல்லாது சரி பரவாயில்ல, போட்டும். காசு கம்மியாக இருக்காது. இன்னும் இதுக்கு சண்டை போட்டுக்கொண்டு நிற்கிறீங்களாடா? இது உங்களுக்கே நியாயமா இல்லையாடா? சரி, அது அவன் எடுக்கலான்னு பார்த்தா இவன் எடுக்கிறான். ஐயோ, சரி நம்ம எடுக்கலாம்னு பார்த்தா கூட அந்த மிஷின் கன் மாதிரி வந்து வச்சு அடிச்சு கொண்டிக்கிறாங்க. ஐயோ, அதுக்கே அவனுங்க மில்லியன் கணக்கில் காசை போட்டு பானைகள் போலையே. நஷ்டம்தான். இப்போ ஒருத்தன் வேண்டும் போது இன்னொருத்தன் அது வேண்டியிருக்கும் வாயிலேயே வருது இல்லை ஒன்றும். சரி, இப்போ வந்து என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு வந்து ஆஃப்லைன்லேயும் வந்து இதாகும். இப்போ ஆஃப்லைன்லேயும் வந்து உங்களுக்கு காசு கிடைக்கும். அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இந்த கேமில். ஒரே நாள் அப்படின்னு என்னென்ன 1 பில்லியன் சேர்க்குது. அதனால் இப்போ ஆஃப்லைன்லேயும் காசு வந்தால் ஈஸியாக 1 பில்லியன் சேர்த்துடலாம். பரவாயில்ல, இதோட எனக்கு பிடிச்ச ஒரு இதாக இருக்குது இந்த கேமில். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்டா? என்ன பண்ணுவோம்? இதை லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்ண்டு யோசிப்போம். சரி, ஸ்டீல் பண்ணுவோம். ஐயோ, மூடிட்டான். ஒரு ஏதாச்சும் கோல்டு ட்ராலலா ஓஎம்ஜி கோல்டு ட்ராலலா ப்ரோ. ஓ, இது எடுத்தே ஆகணுமே. கோல்டு ரெயின்போ
ரெயின்போ ட்ரலலேலோ ட்ரலலா. ரெயின்போ ட்ரலலேலோ ட்ரலலா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 500K கிட்டேயாச்சும் வரணும். நார்மலாக வந்து 50K தான் வரும் போல். அப்படின்னா கோல்டுக்கு வந்து கொஞ்சம் வரும், டைமண்டுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு 2 லேக்கு. இது ரெயின்போக்கு 10 மடங்காக வரும், 10 இன்ட்டு ஆமாங்க 500K நான் சொன்னேன்ல. ஓகே, நம்ம ஏதாச்சும் ஒன்று தூக்கலாம்னு. இந்த கிளாத்தை போட்டுட்டு சுற்றுறது நல்லா தான் இருக்குது. இந்த கிளாத்தை வந்து வேகமாக வேண்டிடுங்க கைஸ், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னத்துக்கு எல்லாம் வேண்டுறேன்னு இது யூஸு, அந்த ரெட்டு யூஸ் இல்லை, ரெட் ஸ்லாப். இதை வந்து இந்த டுங் பேட்டுக்கு பதிலாக மாற்றிடுவோம். உங்களுக்கு கேமுக்கு ஃபஸ்ட்டு வந்தவொடனே வந்து டுங் பேட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே தந்துடுவாங்க. ஷாப்பில் போய் வேண்டுற மாதிரி இருக்கிற வந்து ட்ராப்பு. என்ன வேண்டினவன் இது பார்த்தனே. சரி எல்லோரும் ஓகே. இப்போ கோல்டு இதை தூக்கணும், தூக்குறோம். ஓகே கோ 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 எஸ், தூக்கியாச்சு. இது என்ன, இந்த ஸ்பைடர் மாதிரியே இன்னொரு ஸ்பைடர் இப்போ நியூ அப்டேட்டில் வந்து இருக்கிறதுல வந்து சீக்ரெட் 100 மில்லியன் ஏதோ இந்த வேல்யூ. பட் 100 மில்லியன்றது வந்து ஈஸி தான், நம்ம வந்து இப்போ சேர்த்துடலாம். இந்த வீடியோவில் இல்லை, எப்படின்னு நான் இந்த வீடியோவை விட்டுட்டு போன அப்புறமே சேர்த்துருவேன். எனக்கு தெரிஞ்சு நான் சேர்க்க மாட்டேன், ஆஃப்லைன்லேயே அது சேர்ந்துடும். ஓகே, ஆஃப்லைனில் வர்றது ஒரு நல்ல விஷயம். ஓ ஓ ஓ ஓ கொக்கோ ஃபாண்டோ எலிஃபாண்டோ தூக்கலாம். டைம் முடிய போகுது. தூக்கியாச்சு. ஓடு. செகண்ட்ஸுக்கு இது எவ்வளோ தரும்? வந்துட்டோம். போடு, தூக்கியாச்சு கைஸ். இந்த வந்துட்டான் என் தலைவன் கொக்கோ ஃபாண்டோ எலிஃபாண்டோ. ஓகே, இப்போ இந்த லெஜெண்டரி டெலீட் பண்ணணும். சேல் பண்ணணும். லெஜெண்டரி 2 டைம் சேல் பண்ணியாச்சு. போடு கொக்கோ ஃபாண்டோ எலிஃபாண்டோ. இப்போ நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அங்கே இந்த லயன் போ இல்லை, இது எடுப்போமா? ஓகே, ஓ ஓ ஓ ஓ சூப்பர். இது மட்டும் கிடைச்சிட்டுன்னா சூப்பர். ஆனால் எடுக்க விட மாட்டானுங்க, வந்துடுவானுங்க. பார்ப்போம், எடுத்துட்டோம்னா சூப்பர். யோ சொன்னல இந்த உணவுலாம். சரி அதை நம்ம விடுவோம். நம்மளுக்கு எங்கள் தூரத்தில் இதுவே வருது. மித்திக்கெல்லாம் வரும்போது லெஜெண்டரி தேவையில்லை. மித்திக்கல் தான்டா எனக்கு வேணும். மித்திக்கல் எங்கடா அந்த கை இதை எடுத்து அடிக்கிற அடியே சாவ போகிறான்டா. இது எனக்கு வா போடி. நோ ஐயோ, கஷ்டப்பட்டு எடுக்கலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, நம்மகிட்ட கோகோ ஃபண்டு எலிஃபண்ட் இருக்குது. இதை வச்சு பண்ணிடலாம், எடுத்துடலாம் 1 பில்லியன். இதை வச்சு இதோட ட்ரலலாம் இருந்துச்சுன்னா டக்கன் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் அதை எடுக்க விட மாட்டானுங்க. ஓகே ஐயோ, இது மட்டும் இப்போ தொடர்ந்துச்சுன்னா திரும்பவும் அந்த கோகோ ஃபண்ட் எலிஃபண்டை தூக்கிட்டு வந்திருப்பேன். அப்புறம் இந்த வீடியோவில் ஈஸியாக 1 பில்லியன். ஈஸி ப்ரோ. ஓ மித்திக்கல் வளரினா கேப்புச்சினோ வேண்டாம், மித்திக்கெல்லாம் வேணும். வேண்டியா? வேண்டலன்னா காண்டாயிரும். வேண்டணும். யாரு கடுப்பேத்தின்னு இருக்கிறான்? ஓகே, கிட்ட வந்து அடி பறந்து போ. வேண்டாதீங்கடா, போங்கடா. கிட்ட வந்தாச்சு. எஸ், வந்துருச்சு. சூப்பர் கைஸ், வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தர வீடியோ முடிச்சுப்போம். கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் விளையாடிட்டு முடிச்சுப்போம் வீடியோவை. ஓகே, ஒரு 1/2 hour வீடியோ இருந்தாலே யோ ஸ்டீல் பண்ணலான்னு பார்த்தேன், பிழைச்சிருச்சுங்க, அடிச்சிட்டான். ஓகே, இப்போ நம்மகிட்ட 14 மில்லியன்.
ஸ்டார்டிங்கில் வரும்போது 2 லேக் ஏதோ தான் இருந்துச்சு. இப்போ 14 மில்லியன். இப்போ இருக்கிற காசை கலெக்ட் பண்ணாலே வந்துடும் நிறைய. ஆனால் நான் இப்போ கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, கலெக்ட் பண்ணி பார்ப்போம். 31 மில்லியன் கைஸ், பார்த்தீங்களா? 35 ஈஸிங்க. நான் எடுத்துருவேன் இந்த 1 பில்லியன் காசெல்லாம், எனக்கு சப்பையாக எடுத்துருவேன். பட் என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஒரு 10 இது எடுக்கணும்னு ஈஸி தான். நீங்கள் வந்து ஒரே ஒரு பிரெயின் ராட் கார்டை மட்டும் ஸ்டீல் பண்ணிட்டீங்கன்னா சப்பை மட்டும் சால்ட் வாட்டராக முடிச்சுட்டு போயிடலாம். இதை ஈஸி தான். இந்த ரீபத் பண்ணுறதுல வந்து நான் சொல்லிட்டேன் ஈஸி. நீங்கள் மணி இந்த காசு எடுக்கிறது வந்து ஈஸி. ஆனால் அந்த கேட்பாங்களே, அதுக்கு ஒரு பிரெயின் ராட் வச்சுருக்கணும். இப்போ இதுக்கு வந்து இப்போ பொம்பினி குசினி அதை கேட்குறாங்க. அது வந்து இவன் வச்சுருக்கான் யானை கோல்டு ட்ரெல்லில் தான் எனக்கு பிடிக்கிறான். ரீசெட் கேரக்டரை கொடுத்துப்போம். ஓகே, பொம்பினி குசினி வந்து இப்போ எனக்கு இந்த ரீபத்துக்கு தேவை. ஆனால் இப்போ வந்து பொம்பினி குசினி வந்து எடுத்துடலாம். இது வந்து மித்திக்கல் தான். ஆனால் அடுத்தது வந்து பிரெயின் ராட் கார்டு கேட்பாங்க. இப்போ மித்திக்கல்லையே வந்து ஹையஸ்ட் மித்திக்கல் வந்து இந்த பொம்பினி குசினி என்ற இதுதான். அடுத்தது வந்து பிரெயின் ராட் கார்டு. பிரெயின் ராட் கார்டு வந்து ரொம்ப ஹார்டு. இப்போ எடுக்கலாம். அது ஸ்டீல் மட்டும்தான் பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச அடுத்த ரீபத்துக்கு வந்து ஓடிண்டின்னு அதைத்தான் கேட்பானுங்க. அது சொல்ல ஃபன்னியாக இருக்கும். அது வந்து சர்வரில் இவனை வச்சுருந்தவனே நான் பார்த்தேன். இந்த சர்வரில் இவனை வச்சிருக்கான். அது நான் பார்த்தேன். நீ இவன் வச்சுருந்தவன். சரி, இவனை விடுவோம் நம்ம. ஓகே தம்பி, யாராவது எனக்கு ஃப்ரீயாக ஒரு பிரெயின் ராட் கார்டு தருவீங்களா? ஃப்ரீயாக தாங்கடா. இந்த ரீபத்து மாறியா வந்துட்டேன். ஓகே, நம்மளுக்கு டைம் இருக்குது. போயிட்டு வெளியால் சுற்றிட்டு வருவோம். சும்மா போய் சுற்றிட்டு வருவோம் கைஸ். நம்ம வீடியோவை முடிச்சுப்போம் இதோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோடைய கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுப்போம். டாட்டா, பாய் 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 கைஸ்.